ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷெஃப் ராம் யூடியூப் சேனல். ஒரு இட்லி தோசை ரைஸுக்கு ஒரு சைடு கிக்குன்னுவாங்க. அது வந்து ஒரு பொடி தான். அந்த பொடியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹை ப்ரோட்டீனோடு பண்ணலான் இருக்கேன். இதுக்கு தனியாக நான் ஒரு சேனா குனி அப்படின்ட்டு ஒரு ட்ரை ஸ்ட்ரிம்ப் எடுத்து வந்திருக்கேன். இதோட கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு சில்லி கொரியண்டர் சீஸ்லாம் போட்டு யூஸ்வலாக பண்ணுற பொடி மாதிரி தான். பட் இதோட தோசையோடு பண்ணி காட்ட போகிறேன். ஒரு ஃபண்டாஸ்டிக் சேனா குன்னி பொடி பண்ணலாம் வாங்க. சேனா குன்னி பொடிக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரை ஸ்ட்ரிம்ஸு நல்ல ஃபண்டாஸ்டிக் குவாலிட்டி இங்கே ஏஷியன் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நீங்கள் அங்கே நம்ம ஊரில் கிடைக்கும் ட்ரை ஸ்ட்ரிம்ஸு இது வேணும். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ஹை ப்ரோட்டீன் ஐட்டம், எக்கச்சக்க உமாமி இருக்குது இதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி, சன்னா தால், உரத் தால், கொரியண்டர் சீட்ஸ், ஜீரா, உப்பு, மிளகு, கறி லீஃப், கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரெஷ் கோகனட் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டேபிள்லேயே வச்சுருக்கணும் அரைச்சின்னா ட்ரைடு கோகனட் பவுடர், அதுதான் டெசிகேட்டட் கோகனட். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் அடிச்சுட்டு தோசை பண்ணி காட்டுறேன் வாங்க. தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும், ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. எவ்ரி திங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஹீட் ரெக்குவயர்மெண்ட். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சேனா குனி ஒரு ஆல்மோஸ்ட் 80 to 100 grams இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதோட ஸ்மெல் ஃபண்டாஸ்டிக். தோசையோடு பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பொடி தோசைலாம் பொடி இட்லிலாம் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வேரியேஷன், கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட், இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் அது. ஸோ யாரெல்லாம் சாப்பிட முடியுமோ அவங்கெல்லாம் சாப்பிட்டா நல்லது. நான் இதை சாப்பிட்றது வெறும் பியூர் டேஸ்ட்டுக்கோசரம். கொஞ்சம் கலர் மாறணும். இதை பண்ணிட்ட அப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து போடுங்க. ஏன்னா இதில் இது வந்து ட்ரைட் ஸ்ட்ரிம்ஸ், இது உப்பு கண்டம் போட்டு தான் ட்ரையே பண்ணியிருக்கேன், சன்ட்ரை. அதனால் உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. கொஞ்சம் கலர் கிடைச்சா நல்லா ஸ்மெல் ட்ரை ஆன அப்புறம் எடுத்துடுங்க. அடுத்தது இது டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும் சூடுனால. ரோஸ்ட் ஆனால் போதும். அது டெசிகேட்டட் கோகனட், தேங்காய் நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆன அப்புறம் அடுத்தது சன்னா தால் 1 tablespoon, சன்னா தால் நல்லா கலராக வந்துச்சு பாருங்க, செவந்து வரும்போது. நெக்ஸ்ட் அடுத்தது உருத் தால், சேம் ரேஷியோ 1 tablespoon. தான் 1 tablespoon. ஹாஃப் ரோஸ்ட் உருதால் ஆன அப்புறம் இதில் 1 teaspoon கொரியண்டர் சீட்ஸ், ½ teaspoon ஜீரகம், 1 teaspoon பெப்பர்கார்ன், மிளகு, இதிலே காஞ்ச மிளகா, இது பாதி ஆன அப்புறம் கருவேப்பிலை, இதை போட்டுடலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஃபைன் பவுடரை போடுங்க. உங்களுக்கு நரம் இருந்தால் பிடிச்சிங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பொடியில் எனக்கு கொஞ்சம் ஃபைனாக நான் தோசை மேலேயே போட்டு
சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் ஃபைனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் ஆனால் நிறைய பேருக்கு அந்த குறன்னு இருக்குன்னு பிடிக்குது. லெட் மீ டூ லைக் தட் இட்செல்ஃப். இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதை போட்டு அரைச்சிடலாம். இந்த பொடியை பண்ணி நம்ம டைனிங் டேபிளில் வச்சிட்டிங்கன்னா எப்போ சாப்பிட உக்காந்தாலும் எடுத்து போட்டுப்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. Let's make the dosa. அரைச்சி வச்ச பொடியை போட்டுருங்க. ஹோம்மேட் கீ. Oh, one fantastic smell is coming out. Ghee Podi and Dosa. இல்லை தோசை பண்ணிவிட்டு தனியாக கூட இதை வச்சு சைடில் பொடி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பட் எனக்கு இது மாதிரி தான் பிடிக்கும். பிகாஸ் ஐ வாண்ட் அந்த ஹீட் அந்த பொடியோட அந்த கீயோட சேரும்போது இட் கிவ்ஸ் அன் எக்ஸலண்ட் ஒரு ஃப்ளேவர். சூடாகும், கொஞ்சம் சூடாகும். எல்லாம் குக் ஆகிடுச்சு. எய்தர் யூ ஃபோல்ட் இட் ஆர் அப்படியே கொடுத்துடலாம். நீங்கள் ஹோம்மேட் தோசைனால இப்படி வருது. அதர்வைஸ் நல்லா ரெட்டாக வரும். மலைச்சாரல் மாதிரி. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் மூடி வச்சு குக் பண்ணுவோம். கேமராவில் மூடி வச்சா சரியாக தெரியாது, அதனால தான் அப்படியே விட்டேன். பட் இதே ஒழுங்காக குக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான் வருது நம்ம வீட்டு ஆஃப் கலர். பட் ஸ்டில் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் நைஸ். சாப்பிட்டு பார்த்துடலாமா? நல்லா உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பாக இருக்குது. லெட்ஸ் டேஸ்ட் இட் ஹியர் இட்செல்ஃப். கேமராமேனுக்கு வேணும்னு கேட்குறாரு. அலாதி, அமேசிங். இது மட்டும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் பொடி தோசை இஸ் ஒன் ஆஃப் த வெரி நைஸ் திங். இது வந்து சூப்பர். சேனா குனி பொடியோட கீ பொடி தோசை. தேங்க்யூ வெரி மச்.